Hi, hello, this is Staff CA 360 from TAF IAS Academy. நாம இன்னைக்கு மே 4th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மே 2nd இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோட் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது முன்னாடியே நான் லைவில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த கோட் இந்த தருணத்தில் வந்து நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் வித் எ க்ளோஸ்டு மவுத் will never get caught by a fisherman's hook அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரியா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒன்றுத்தில் ஒரு இலக்கை வைக்கிறோம், வெற்றி அடையணும்னு நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம வாயால் திறந்து தேவையில்லாமல் அது இது தேவைங்கிற இடத்துல பேசலாம். தேவையில்லாமல் நம்ம வந்து எதையும் சொல்லி ரொம்ப பேசிகிட்டு இருக்க தேவையில்லை. நம்மளோட ஒர்க்கில் நம்ம கரெக்டாக இருந்துட்டு போயிட்டே இருந்தாலே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் அந்த சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஃபிஷ் வந்துட்டு வாயை திறந்த அந்த ஹூக்கை போய் அந்த ஃபுட்டுக்காக கேட்ச் பண்ண போனால் தானே அதில் மாட்டிட்டு ஒரு ஃபிஷர்மேன்கிட்ட மாட்டிக்குது. அதே க்ளோஸ்டு மவுத்தோட கரெக்டாக அது வேலையை பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அது வந்துட்டு அதில் மாட்டாது, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே தான் இதுலேயும் வந்து நம்ம ஒர்க்கை நம்ம சைலண்ட்டாக கரெக்டாக போயிட்டு இருந்தோம்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வேணுங்கிறத கரெக்டாக அட்டைன் பண்ணிட்டு லீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு இதை வந்து சொல்கிறது எல்லாருக்குமே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் கியூரியஸ் அண்ட் கிளாசிஃபைட் ஆன் தி கிளாசிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கோடைய ஆத்தர் யார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ எம் நரவனே. ஓகேவா? எம் நரவனே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்மியோடைய அந்த சேர்மன் கமிட்டி இருக்குல்ல, ஆர்மி சீஃப் ஆஃப் தி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கான அந்த கமிட்டி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ப்ரெசிடெட் பை அவருக்கு முன்னாடி யார் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிபின் ராவத் இருந்திருக்காரு. அண்ட் சக்சீடட் பை வந்து அனில் சௌஹான் இவருக்கு அடுத்து வந்திருக்காரு. அப்போ வந்துட்டு இவர் என்னவா இருந்திருக்காரு, நடுவில் இருந்திருக்காரு. பிபின் ராவத் வந்து ஃபர்ஸ்ட் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் எம் நரவனே இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு அனில் சௌஹான் இருந்திருக்காரு அந்த போஸ்ட்லன்னு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 28th சீஃப் ஸ்டாஃப் ஆஃப் தி ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர் தி ரிட்டையர்மெண்ட் அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுதான் வந்து கியூரியஸ் அண்ட் தி கிளாசிஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய புக். ஓகேவா? ஜென்ரல் மனோஜ் நரவனே வந்து எழுதியிருக்காரு இந்த புக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஸோ இதுக்கு ஆத்தர் தான் அவர். அண்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸஸ் லெசர் நோன் ஸ்டோரிஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அதில் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, நேவி இருக்குது, மிலிட்ரி இருக்குது, எல்லாமே வந்துடும். ஸோ அதோட எல்லா விதமான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, நல்லா அதை எப்படி வந்து கல்ச்சுரலாக ஹெரிட்டேஜாக அதை எப்படி அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அதில் எப்படி வந்துட்டு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாகவும் சரி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த புக்கில் இருக்கு. அதை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து இந்த புக்கு. ஸோ யார் எழுதியிருக்காது மட்டும் நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. மனோஜ் முகுந்த் நரவனே அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபுல் நேம், எம் நரவனே. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். த சென்சஸ் இன் இந்தியா இஸ் கண்டக்டட் பை தி யார் கனெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா யார் நம்மளுக்கு வந்து மித்யுன் நாராயண் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரார்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மித்யுன் சஞ்சய் நாராயண் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஓகேவா? ஸோ அதை கண்டிப்பாக எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சென்சஸோடைய அம்பாசிடர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சுதர்ஷன் பட்நாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய சாண்ட் ஆர்டிஸ்ட். ஓகேவா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சென்சஸ்க்கான வந்து ஒரு அம்பாசிடராக இருந்து ஒர்க் பண்ணுறது, டிஜிட்டல் சென்சஸை ப்ரொமோட் பண்ணுறது. 2027 பிப்ரவரியில் அதுக்கான சென்சஸ் ரிசல்ட் வந்துடும். இது வந்து 16th எடிஷன் ஆஃப் சென்சஸ் 2026 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? 2 ஸ்டேஜாக நடக்குது. இந்த சென்சஸ் பற்றி நம்ம ரிலேட்டடாக பார்த்துட்டு தான் இருக்கோம். இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் வந்து நம்மளுடைய சென்சஸ் இந்தியாவுடைய இவங்க யார் அதை கண்டக்ட் பண்ணுறா, ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு நியூ ஹெல்ப்லைன் இப்போ கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 1855 அப்படின்னு சொல்லக்கூடியதா அந்த சென்சஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி, இல்லை எனி அதர் வந்து கிரைசிஸ் இருந்துச்சு அதை சரி பண்ணணும், எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி அங்கே கேட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்டேஜாக நடக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்சஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸாக நடக்கும்போது, செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன் நடக்கும்போது, கேஸ்ட் ரீதியாகவும் சென்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இது டிஜிட்டலைஸாக நடக்குது ஃபஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ அப்படி நடக்கிறப்ப ஆஃப்டர் 2011 இதுதான் வந்து 16th எடிஷனாக இப்போ நடக்கக்கூடிய சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? அதுக்கு தான் அம்பாசிடராக சுதர்ஷன் பட்நாயக் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியாவாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருத்யூ சஞ்சய் நாராயண் சிங் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இப்போ ஹெல்ப்லைன் என்ன சொல்லியிருக்காங்க 1855 அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஹெல்ப்லைன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? தேர்ட் ஒன், இந்தியாஸ் 99th ராம்சார் சைட்ஸ் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா வந்து ராம்சார் சைட்ஸ் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ஏஷியாலே ஃபஸ்ட்டில் இருக்கோம் அண்ட் இந்தியா லெவலில் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ என்னென்னா ஏஷியாலேயே வந்துட்டு நம்ம தான் ஃபஸ்ட் இருக்கோம், குளோபலி இந்தியா வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இப்போ இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் ராம்சார் சைட்ஸ் அதிகமாக இருக்குது. வித் வந்து 20 வந்து நம்ம லீடிங்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தமிழ்நாட்டில் தான் ராம்சார் சைட்ஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட் பிளேஸில் யூபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 12 ராம்சார் சைட்ஸோட அதில் இப்போ ஒன்று சேர்ந்ததான் இப்போ மொத்தமாக சேர்ந்து 12 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதான் ஷேகா பேர்ட் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஷேகா பேர்ட் சாங்சுரி அப்படின்னு சொல்லக்கூடியது அலிகார் யூபியில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 99th ராம்சார் சைட்டாக வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ யூபியில் 12 ராம்சார் சைட்ஸ் டோட்டலாக இருக்க மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டோட்டல் வெட்லேண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அபவுட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சுந்தர்பன்ஸ் இருக்குல்ல, சுந்தர்பன்ஸ் தான் வந்துட்டு 4320 ஹெக்டர்ஸ். அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகமான பெரிய நீர்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராம்சார் சைட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 1852 அப்பர் கங்கா கேனால்லேருந்து பிரிஞ்சது தான் இந்த ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஷேகா பேர்ட் சென்ச்சுரி அப்படின்னு சொல்லக்கூடியது அலிகார் யூபி. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ 99th ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாயிண்ட் கேலிமர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ராம்சார் சைட்டாக வந்துச்சு. அது எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2002 வந்துச்சு. இப்போ நம்ம 20 இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் லீடிங் ராம்சார் சைட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து அப்பர் கங்கா ஃப்ரம் கேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்தது தான் இந்த ஷேகா பேர்ட் சென்ச்சுரி அலிகார் யூபி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்போனா 1852. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன் ஏப்ரல் 2026 வாஸ் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2.43 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் 2026 படி பார்த்தீங்கன்னா 2.43 lakh crore. ப்ரீவியஸில் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 2.36 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜிஎஸ்டி எப்போ முதல் வந்துச்சு? ஜூலை 1st 2017 தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து சேஞ்சஸ் செப்டம்பர் 2025 நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்லாபை வந்து மாற்றிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 0%, 5%, 18%, 40% அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்கவர்டு அன்பேக்டு ஃபுட்டுக்கெல்லாம் 0% கொண்டு வந்துட்டாங்க. பேக்கடு ஃபுட்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த மெடிசின்ஸு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 18% கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 5% கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18% இந்த எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18%, 40% ரொம்ப லக்ஸுரியாக போகிற எல்லாத்துக்குமே திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து 40% வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதான் வந்து இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் இல்லாமல் இந்த ஏப்ரலில் 2.43 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ரீவியஸாக 2025 ஏப்ரலில் 2.36 lakh crore இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, அப்போ அப்ராக்சிமேட்லி 5 to 18% இன்க்ரீஸ் ஓவர் ப்ரீவியஸ் பீரியட்ஸை விட இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸாக இருக்குது. க்ரோத் பீரியட் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டோல் பிளாசா பெரியர் ஃபீ டிரான்சிஷன் மென்ஷன்ட் இஸ் லொக்கேட்டட் அலாங். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தில் NH-48 தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து இந்த டோல் பிளாசாவில் பார்த்தீங்கன்னா எந்த பெரியரும் இல்லாமல் இப்போ நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம் போயிட்டு அந்த டோல் பிளாசாவில் வந்துட்டு அமௌண்ட் கட்டுறதுக்காக அந்த சுங்கச்சாவடியில் போய் நம்ம நிற்போம், கொஞ்ச நேரம் அமௌண்ட்டு கொடுப்போம், ஸ்லிப் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நம்ம வருவோம். இப்போ என்ன பண்ணாங்க? ஃபாஸ்டாகில் நம்ம எல்லாத்தையும் கட்டிடுறோம், ஸ்கேன் பண்ணுது, இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம நிற்கிறோம், நின்று தான் நவுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் வந்துட்டு அட்வான்ஸாக போய் நம்ம அங்கே நிற்கவே தேவையில்லை, அப்படியே நம்ம கார் போணுச்சுனாலே போதும், எந்த வெஹிக்கிளாக இப்படி
காரோ எது லாரியோ எது கிராஸ் ஆனாலும் உடனே ஸ்கேன் பண்ணி அப்படியே அந்த நேரத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அது டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம அப்படியே ட்ராவலில் இருக்க வேண்டியது, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ பெரியர் ஃப்ரீ டிரான்சிஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு பார்க்குறோம். அது இந்தியாவிலேயே இப்போ லான்ச் ஆகிருக்கக்கூடியது நேஷ்னல் ஹைவே எந்த பிளேஸில் எந்த டோல் பிளாசால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் NH-48 ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பரூச் ஸ்ட்ரெச் ஆஃப் NH-48 இருக்குது. அண்டு சூரத்தில் எந்த பிளேஸ்னா சோரியாசி, சரியா, சோரியாசி டோல் பிளாசா பரூர் ஸ்ட்ரெச் ஆஃப் NH-48 சூரத் குஜராத். ஓகேவா? ஸோ இந்த பிளேஸில் தான் வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்வான்ஸ் லெவல் ஆஃப் பெரிய ஃப்ரீ டிரான்சிஷன் டோல் பிளாசாவை கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாமா? த ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆஃப் கீழடி இஸ் லொக்கேட்டட் இன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆஃப் கீழடி இஸ் லொக்கேட்டட் இன் எங்கன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. நம்மளுக்கு அது நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்துட்டு மொளப்பாளையம், புழுவப்பட்டி, கோயம்புத்தூர், நொயல் ரிவர் வேலி கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பரியல் நிறைய வந்து பரியல் ஏர்ன்ஸ், முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லக்கூடியது, அனிமல் போன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, நிறைய வந்துட்டு அயன் டூல்ஸு, பாட்டரி, பீட்ஸு இந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எக்ஸ்கவேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட தமிழ் யூனிவர்சிட்டியோட அந்த மெரைன் டிபார்ட்மெண்ட் அவங்க இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்கவேஷன்ஸ் வந்துட்டு முன்னாடியிலேருந்தே ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த மெரைன் யூனிவர்சிட்டி, சரியா, அவங்க தமிழ் யூனிவர்சிட்டியோட அந்த மெரைன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இது கூட எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ 2021 பேஸு, 2024 பேஸு, இப்போ 2026 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில இது ஏஷியன் அர்பன் சிவிலைசேஷனுக்கான இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியடில் 1600 BCE to 200 BCE இருந்த அந்த மக்களுடைய திங்ஸ் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அது எந்த ஏரியா? முளப்பாளையம், புழுவப்பட்டி, கோயம்புத்தூர், இந்தி நொய்யலாறு ரிவர் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாமா? As per the RBI Act 1934, the maximum number of deputy governors in RBI. RBI உடைய கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து டெப்டி கவர்னர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்கார்டிங் டு தி ஆக்ட் 1934 படி ஒரு 4 கவர்னர், டெப்டி கவர்னர் ஷுட் பி தேர். சரி, அதில் இப்போ யார் வந்து புதுசாக அந்த செட் ஆஃப் கவர்னர்ஸில் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து டென்யூர் வந்து 3 years நம்மளுக்கு தெரியும். ஸோ RBI கவர்னர் ஹாவ் அப் டு 4 டெப்டி கவர்னர்ஸ். அதில் இப்போ ரோஹித் ஜெயின் தான் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரோஹித் ஜெயின், சுவாமிநாதன் ஜே, பூனம் குப்தா, ஸ்ரீ சந்திர முர்முர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய செட் ஆஃப் 4 டெப்டி கவர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? சரி, நெக்ஸ்ட் வேற என்ன அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரசார் பாரதி. சரியா? ஸோ அதுக்கு வந்து பிரசூன் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இப்போ வந்து சேர்மேனாக வந்து அவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நியூ சேர்மேன் லீடர்ஷிப் மென்ஷன் இன் ப்ராட்காஸ்டிங் மீடியா செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் ஏற்கனவே 2017 சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுடைய லீடர்ஷிப் ஹோல்டிங்கில் இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ பிரசார் பாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா ரேடியோஸ் நம்மளுக்கு தெரியும், தூர்தர்ஷன், ஆல் இந்தியா ரேடியோஸ் கவர்மெண்ட்டோடைய அந்த டெலிகாஸ்டிங் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அதோடைய ஹெட்டாக இப்போ வந்து பிரசூன் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் The emergency alert system introduced works mainly through அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதனாலனா செல் ப்ராட்காஸ்ட் டெக்னாலஜி. ஓகேவா? இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மொபைல் பேஸ்ட் எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடையில கூட ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் வருதுன்னா அப்போ அது எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தணும், அவங்கள எல்லாருமே அந்த நேரத்தில் வந்து பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அலாரம் மாதிரி ஈவன் தோ நம்ம வந்து நெட்டை ஆஃப் பண்ணி வச்சாலும் சரி, ஈவன் தோ நம்ம எந்த விதமான அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே வேணான்னு ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அந்த டிசாஸ்டர் நேரத்தில் கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த செல் ப்ராட்காஸ்டிங் அப்படிங்கிறது த்ரூ தட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலாரம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து வரும். ஓகேவா? ஸோ அந்த எமர்ஜென்சி நேரத்தில் வந்து அந்த அலாரம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே வர மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதை என்ன நம்ம ஆஃப் பண்ணி வச்சாலும் நம்மளுக்கு அந்த அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அலாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும். எந்த ஒரு எர்த்குவாக் வந்தாலும் சரி, எந்த ஒரு பேரிடர், எந்த ஒரு டிசாஸ்டர் வந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு இந்த அலர்ட் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ பெரிய அளவில் ஒரு பீப் சவுண்டு நம்ம கூட கேட்டிருப்போம், திடீர்னு மொபைல்லேருந்து வந்திருக்கும். ஸோ இது முன்னாலேருந்தே ப்ராசஸ்
ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இப்போ வந்து எந்த விதமான இது இருந்தாலும் அப்போ வர மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி மொபைல் பேஸ்ட் எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம் sends alerts during natural disaster and emergency works even without internet connection, uses cell broadcast technology, provides sound and vibration alerts. அப்போ அந்த இடத்துல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க? செல் ப்ராட்காஸ்ட் டெக்னாலஜி. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மூலிமா நம்மளுக்கு அலாரம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சிந்தட்டிக் அபேச்சர் ரேடார் ஹெல்ப் சேட்டிலைட்ஸ் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ்ஸ் எர்த் இன் ஆல் வெதர் கண்டிஷன்ஸ். ஓகேவா? அந்த SAR அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டிலைட்டோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து சேட்டிலைட்டோட வெதர் அண்ட் அட்மாஸ்பியர் என்விரான்மெண்ட்டை வந்து கேதர் பண்ணி கொடுக்கக்கூடாது. முன்னாடியிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 2027 சேட்டிலைட் இந்தியா வந்து லான்ச் பண்ணுறதா வந்து வி ஆர் பிளானிங். அண்ட் ஆல்சோ 2040 வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு மூணுக்கு வந்து நம்மளுடைய அஸ்ட்ரானட்ஸை அனுப்பணும் அப்படின்னு இஸ்ரோ வந்து தே ஆர் பிளானிங் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியிலேருந்து பார்த்துட்ருக்கோம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எர்த் அப்சர்வேஷனுக்காக வெதர் கண்டிஷன் என்விரான்மெண்ட்டை பார்க்கணும், அதுலேருந்து பிக்சர்ஸை வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேட்டிலைட்டை நம்ம வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட்டை அனுப்புகிறதா இருக்கும். சரியா? ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா ஆப்டிக்கல் சென்சர் ப்ளஸ் சிந்தட்டிக் அபேச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்குது. ஒர்க்ஸ் இன் ஆல் வெதர் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ டிஃபென்ஸ், அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஓகேவா, மேரிடைம் மானிட்டரிங். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான இப்போ ரொம்ப அதிகமான ஒரு வெதர் இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஹீட்டாக இருக்குது அப்படின்னா கூட அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு எந்த கலங்களும் இல்லாமல் இது இல்லாமல் இமேஜை வந்து கரெக்டாக வந்துட்டு பொசிஷன் பண்ணி கரெக்டாக கொடுக்கறதுக்கான இதுதான் வந்து இந்த ஆப்டிக்கல் சென்சார் ப்ளஸ் சிந்தட்டிக் அபேச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது எந்த ஸ்கீம் யார் பண்ணுறா அப்படின்னா மிஷன் திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரோட ஸ்டார்ட் அப் கம்பெனி அவங்க தான் பண்ணுறாங்க. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட பேர் வந்து கேலக்ஸி ஐ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவங்க தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஆப்டோசார் பேலோட் மெர்ஜர் சார் அண்ட் மல்டி ஸ்பெக்ட்ரல் இமேஜிங். ஓகேவா? இந்த சார் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் இந்த மல்டி ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சேர்ந்து வந்து இந்த பேலோடில் வந்து கொடுக்குறாங்க. இது மூலிமா வந்து கிளியர் இமேஜஸ் ஃபார் தி வெதர் கண்டிஷனிங்க்கும் நம்ம என்விரான்மெண்ட் இதுக்கும் தானே இப்போ எடுக்கிறதா இருக்கும். அதை கரெக்டாக பண்ணுறதுக்காக இந்த கேலக்ஸி ஐ பெங்களூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது பேர் தான் மிஷன் திருஷ்டி அண்ட் ஆல்சோ ஆப்டோசார் பேலோடு மூலிமா இது பண்ணுறாங்க. ஓகேவா? வெயிங் இந்த சேட்டலைட் வந்து 160 to 190 kgs வந்து வெயிங், ரெசல்யூஷன் வந்து 1.5 meters அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ லான்ச் ஆன் May 3rd, 2026 from abroad SpaceX Falcon 9 from வதன்பர்க் கலிஃபோர்னியா. சரி, வதன்பர்க் கலிஃபோர்னியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபால்கான் 9 SpaceX அப்படின்னு சொல்லக்கூடியது எலான் மஸ்கோடையது. ஸோ அதுதான் அந்த ராக்கெட்லேருந்து தான் அனுப்பிச்சிருக்காங்க இந்த சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்க லான்ச்சிங் சைட்லேருந்து தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? மெயினாக இது வந்து எல்லாமே வந்துட்டு டோட்டலாக வந்து இமேஜிங் பண்ணக்கூடிய ஒரு இதில் தான் வந்து ப்ரைவேட்டாக இப்போ இங்கேருந்து வந்து இந்த பெங்களூர்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இவங்களோட சேர்ந்து ஒரு இது வச்சு டீலிங் வச்சு இவங்க அமைச்சிருக்காங்க இந்த சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் Who won the men's single titles at Madrid Open 2026? Madrid Openல men's singles யார் வாங்கினா ஜானிக் சின்னர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் உமன் சிங்கிள்ஸில் வந்து மார்டா கொஸ்டியூக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யுக்ரைனை சேர்ந்தவங்க இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரன்னர் அப்போ யார் வந்து மிரா ஆண்ட்ரூபா ரஷ்யாவை சேர்ந்தவங்க. அடுத்து மென் சிங்கிள்ஸில் ஜானிக் சின்னர் இட்டாலியை சேர்ந்தவர், அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. ரன்னர் அப் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஜிவ்ரவ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர். ஸோ அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. யார்? ஜானிக் சின்னர் தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? நோட்டபிளாக என்ன பார்க்கலாம் இதில் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேயர் டு வின் மல்டிபிள் ATP 5 மாஸ்டர் 1000 டைட்டில்ஸ். ஓகேவா? கான்சிக்யூட்டிவ்லி ஆஸ் மென்ஷன். ஓகேவா? இதில் என்னென்னா அந்த 5 மாஸ்டர்ஸ்லேயும் 100 points கூடிய அந்த கேம்ஸ் எல்லாத்துலேயுமே கான்சிக்யூட்டிவாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பிளேயர் இந்த மாதிரி வின் பண்ணக்கூடியது ஜானிக் சின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட்
இந்தியா செக்யூர்டு விச் பொசிஷன் இன் தாமஸ் கப் 2026. சரியா, இது வரைக்கும் வந்து தாமஸ் கப் 2026 இல்லை நம்ம இப்போ வின் பண்ணல, பிரான்ஸ் தான் வின் பண்ணியிருக்கோம். பட் தாமஸ் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 நம்ம சாம்பியன் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, இப்போ நம்ம என்ன இருக்குது செமிஃபைனலிஸ்ட் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரீச் தி செமிஃபைனல்ஸ், இந்தியா ஓன் பிரான்ஸ் மெடல். ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னா 1952, 55, 79 இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் வாங்கியிருக்கோம். 22 மட்டும் நம்ம சாம்பியனாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ 2026 நம்ம பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது தாமஸ் கப். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாமா? வேர்ல்டு டியூனா டே இஸ் அப்சர்வ்டு எவ்ரி இயர் ஆன் டியூனா டே. ஓகேவா? டியூனா டே அப்படின்னு சொல்லக்கூடிய, டியூனானா என்னென்னா சூறை மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சூறை மீனை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டேஜர்ட் வந்து இது பண்ணணும். நிறைய பேர் வந்து அதை கடத்தி நிறையா ஒரு பெர்மிஷன் இல்லாமல் எல்லோரும் வந்துட்டு அதை பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற இஷ்யூவெல்லாம் வந்துட்டு தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா வந்து அதுக்கான ஒரு போர்ட் கொண்டு வந்தாங்க. வந்து சூறை மீனுக்காகவே ஒரு ஹார்பர் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. சரியா, ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கான டே வந்து பார்த்திங்கன்னா வந்து சஸ்டெய்னிங் டியூனா, சஸ்டெய்னிங் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபோக்கஸ் conservation of tuna species and ensuring sustainability fisheries for global food security அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டியூனா ஃபிஷ்ஷுக்காகவே ஒரு வேர்ல்டு டியூனா டே அப்படிங்கிறது May 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸ்கர்வி இஸ் காஸ்ட் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி அப்படிங்கிறத டெஃபிஷியன்சி டிசீஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். விட்டமின் சி அப்போ வந்து இந்த ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் விட்டமின் சி ரிச்சாக இருக்கிறது எல்லாமே வந்து சாப்பிடணும். அப்போ தான் ஸ்கர்வி, இந்த கம்ஸு, இந்த இதெல்லாம் டீத்தெல்லாம் வீக் பண்ணி விட்டுரும். ஸ்கர்வி டிசீஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு டெஃபிஷியன்சியில் நம்ம படிச்சிருப்போம். சரியா, விட்டமின் டெஃபிஷியன்சியில். ஸோ அதுக்கான ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா May 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். Spread awareness about scurvy, a disease caused by the vitamin C deficiency. Okay, next, International Drone Day is celebrated on. ட்ரோன் அப்படிங்கிறது இப்போ உண்மையிலே வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஆரம்பித்து வந்து ஒரு அன்மேன்டு வெஹிக்கிளாக பார்த்திங்கன்னா வந்து டிஃபென்ஸ் சிஸ்டத்துலலாம் பெரிய அளவில் அதுதான் வந்து பங்களிக்குது. அங்கே போயிட்டு அவங்கள கண்காணிக்கிறதா இருந்தாலும் சரி, அங்கே போய் பிளாஸ்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி, ட்ரோன் வந்து பெரிய வகையில் பங்களிக்குது. அப்போ வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரோன் டே அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் தி மேயோடைய ஃபஸ்ட்டு சாட்டர்டே தான் வந்துட்டு ட்ரோன் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, நெக்ஸ்ட்டு, வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். ரைட் டு ஸ்பீச் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து ஃப்ரீடம் ஃபார் தி ப்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தா தான் அவங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு மீடியா மூலிமா எல்லாருக்கும் தெரியப்படுத்த முடியும். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் வேணும். அதுதான் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த டே எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா May 3. ஷேப்பிங் அ ஃபியூச்சர் ஆஃப் பீஸ், ப்ரொமோட்டிங் ப்ரெஸ் ஃப்ரீடம் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். ஃபோக்கஸ் என்னென்னா ஸ்ட்ரெங்தனிங் ப்ரெஸ் ஃப்ரீடம் டு ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெமோக்ரஸி. ப்ரெஸ் எப்போதுமே வந்துட்டு என்ன நடக்குதோ அதை கரெக்டாக அவங்க வந்து சொல்கிற மாதிரி இருந்தால் தான் அது கரெக்டான ஒரு லீனியர் பாத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆஃபர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், வேர்ல்டு லாஃப்டர் டே செலிப்ரேட்டட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சண்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். May 3 ஃபஸ்ட்டு சண்டே வேர்ல்டு லாஃப்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வேர்ல்டு பீஸ் த்ரூ லாஃப்டர், ஃபோக்கஸ் ப்ரொமோட்டிங் குளோபல் ஹார்மோனி அண்ட் பீஸ் த்ரூ லாஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். லாஃப்டர் அப்படிங்கிறது நல்லா ஸ்மைல் அப்படிங்கிறது ஜஸ்ட் அப்படி ஸ்மைல் சிரிக்கிறது. லாஃப்டர் அப்படிங்கிறது நல்லா வாயை விட்டு சந்தோஷமாக சிரிக்கிறது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஜாய் அண்ட் தி ப்ளஷர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். ஜாய்னா இட்ஸ் அ பர்மனெண்ட். ஓகேவா? பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் ஜாய் அப்படின்னு சொல்லுது. ப்ளஷர்னா ஒரு ஷார்ட் டைமில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருதா, அதுதான் வந்து ப்ளஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிரந்தரமாக பீஸோடு இருக்கக்கூடியது தான் ஜாய். அந்த சந்தோஷம் தான் எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இந்த லாஃப்டர் அப்படிங்கிறது வந்து தி ஸ்மைல் அண்ட் லாஃப்டர் டிஃப்ரென்சஸ் தே. ஸோ லாஃப்டர் அப்படிங்கிறது வாய் விட்டு சந்தோஷமாக சிரிக்கணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு டேயாகவே வச்சுருக்காங்க. மேயோட ஃபஸ்ட்டு சண்டே May 3 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லாஃப்டர் டே. ஸோ வேர்ல்டு பீஸ் த்ரூ லாஃப்டர், ஃபோக்கஸ் ப்ரொமோட்டிங் குளோபல் ஹார்மோனி அண்ட் பீஸ் த்ரூ லாஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் லியோபர்ட் டே எய்ம்ஸ் டு. சரியா, லியோபர்ட். ஓகே, ஸோ லியோபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு இங்கே நான் சொல்கிறேன் சிறுத்தை அப்படிங்கிறது தான்
லியோபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய பேர் வந்துட்டு இந்த சீட்டாவை சிறுத்தை அப்படிலாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ என்னன்னா சீட்டானா சிவிங்கி புலி அப்படிங்கிறது தான் அதோடைய தமிழ் நேம். ஓகேவா? சீட்டானா சிவிங்கி புலி, லியோபர்ட்னா சிறுத்தை. ஓகேவா? ஸோ அப்போ சிறுத்தைக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் டே அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த டே. ஸோ இது மூலயமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் லியோபர்ட் கன்சர்வேஷன். லியோபர்டையும் நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லியோபர்ட் டே May 3rd அப்சர்வ் டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் லியோபர்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரீசெண்டாக கூட வால்பாறை அங்கே இங்கன்னு இந்த லியோபர்டோட அட்டாக் நிறையா இருக்குன்னு கூட சொன்னாங்க. சரியா? இருந்தாலும் நம்ம அதை ஒரு அனிமலாக இதுவாக வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்லாம் ஆகாமல் நம்ம கன்சர்வ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம எப்படி சீட்டா வந்து ஒரு என்டேஞ்சர்டாக ஆனது 1952. அதனால தான் நம்ம ப்ராஜெக்ட் சீட்டான்னு சொல்லிட்டே போட்டு அங்கேருந்து நம்ம ஆஃப்ரிக்காலேருந்து இங்கே எடுத்துகிட்டுலாம் வரோம். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகிடாமல் எல்லாத்தையுமே நம்ம கன்சர்வ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகே, சரி. நெக்ஸ்ட், த கோல் மைனர்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் கோல் மைனர்ஸ். கோல் மைனர்ஸ்னால் என்ன? சுரங்கம் தோன்றாங்கல்ல, சரியா? அந்த சுரங்கம் அவங்களுக்கான ஒரு டே. சரியா? கோல் மைனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நிலக்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய சுரங்கம் அதை தோண்டக்கூடிய அவங்களுக்கான ஒரு டே அப்படிங்கிறது தான். ஸோ May 4th தீம் வந்து கிரிட், கரேஜ் அண்ட் டெடிகேஷன் ஹானர்ஸ் தி ஹார்ட் ஒர்க் அண்ட் சாக்ரிஃபைசஸ் ஆஃப் தி கோல் மைனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது. ஓகேவா? சரி, அவங்களுக்கான ஒரு டே. இன்டர்நேஷ்னல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கான டே அப்படிங்கிறது வந்து May 4th அப்படின்னு சொல்லிட்டு ரெகனைசஸ் த பிரேவரி அண்ட் சர்வீஸ் ஆஃப் தி ஃபயர் ஃபைட்டர்ஸ் வேர்ல்டு வைட். உண்மையிலே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல பயங்கரமாக அது பற்றிட்டு வரும்போது டக்குனே நம்மளுக்கு போகவே அந்த இடத்துல பயமாக இருக்கும். அப்படி இருக்கப்ப வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு போய் அவங்க ஒர்க் பண்ணுற அவங்கள வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த May 4 ரெகனைசஸ் த பிரேவரி அண்ட் சர்வீசஸ் ஆஃப் தி ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தாச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.